ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம். மே 4 ரிசல்ட் வந்துடும். மே 5 அன்னைக்கு விஜய் முதலமைச்சராக பதவியேற்க போகிறார். நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்பு விழா நடக்க போகிறது இப்படின்னு பல செய்திகள். நிறைய அந்த கட்சிக்காரங்களே நிறைய கட்சி நிர்வாகிகள், ஊடகங்களில் வர்ற நிர்வாகிகளே உளவுத்துறை ரிப்போர்ட் வந்துருச்சு, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக தாவேகா ஆட்சி தான் அப்படின்றாங்க. சில மூத்த பத்திரிகையாளர்கள், பல இளைய பத்திரிகையாளர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கால்குலேஷன் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் 75,000 பூத் இருக்குது. பூத்துக்கு கண்டிப்பாக விஜய்க்கு 200லிருந்து 250 வாக்குகள் மினிமம். சில இடத்துல 400 விழலாம், சில இடத்துல 300 விழலாம், சில இடத்துல 500 600 கூட விழலாம். ஆனால் ஒரு மினிமம் 200லிருந்து 250 வாக்குகள் விழும். அப்போ கண்டிப்பாக விஜய் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். விஜய் அலை இந்த தேர்தலில் அடித்துள்ளது. இது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல்ன்றாங்க. இப்போ அவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா 75,000 தொகுதிகளில் 200லிருந்து 250 வாக்கு அப்படின்னா 1,85,00,000 அதுக்கு மேலே வாக்குகள் வருது. 200ன்னு வச்சுக்கிட்டா 1,50 கோடிக்கு மேலே வருது. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வரப்போகிறது உறுதி அப்படின்னு கால்குலேட்டிவாக சொல்கிறாங்க. இது பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? பொறுப்பான பத்திரிகையாளர்களாக என்ன செய்யணும் அப்படின்னா, இளைஞர்களுக்கு யதார்த்தத்தை நம்ம சொல்லணும். இதுதான் யதார்த்தம், தேர்தல்ன்றது இப்படி தான், ஓட்டு கணக்கு இப்படி தான் வரும் அப்படின்றத நம்ம சொல்லி அதீத நம்பிக்கையை ஊட்டுறாங்க இல்லையா, அது ஆபத்தில் போய் முடியும். இவர் தான் முதலமைச்சர், இவர் தான் ஜெயிச்சிருவார் அப்படின்ற மாதிரி தேர்தலுக்கு முன்பு இருந்த காலகட்டத்தை விட தேர்தல் முடிஞ்ச 2-3 நாள்ல ஓவர் ஹைப்பா இருக்கு. ஹிந்து பத்திரிகையில கூட காங்கிரஸ் நிர்வாகிகள் விஜயோட கூட்டணி வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு கவலை தெரிவித்திருப்பதா ஒரு செய்தி வந்துச்சு. அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, அதுதான் நிறைய செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. உளவுத்துறை ரிப்போர்ட் வந்துருச்சு, நிறைய இது மாதிரிலாம் கேள்விப்பட்டேன், பக்கத்தில் இருக்கவங்கள கேட்டேன், சுற்றி இருக்கவங்கள கேட்டேன், இப்படி எல்லாமே எழுதுறாங்க. ஆனால் யதார்த்தம் அப்படின்றத எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், குழந்தைகள், அவங்களாம் ஏதோ ஒரு பெரிய இது நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு கற்பனை. அது வேற விதமான நிலைக்கு போய் சேர்ந்துடக்கூடாது, அந்த நிலையை வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த அக்கறையில் நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம தேர்தல்களை, கடந்த சில தேர்தல்கள் நம்ம பார்த்துருக்கோம், ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்பர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். சரி, எப்படி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஓவர் ஹைப்பான இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப் ஷார்ட்ஸில் இது மாதிரியான வரக்கூடிய தகவல்களை அவங்களால அவங்களால புரிஞ்சிக்க முடியும். இது ஓவராக பேசுகிறாங்க, இது சினிமா கிடையாது. ஒரு படம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கு ஓவராக ப்ரமோஷன் பண்ணி நல்லா இல்லாத படத்தை கூட சீன் பை சீன் எடுத்து போட்டு இந்த சீன் இப்படி இருக்குது, ஒரு சில பாட்டு வரிகள், ஒரு சில நடனங்கள், சில மூமெண்ட்ஸ், இதை மட்டும் வச்சு கூட ஒரு படத்தை பெரிய ஹிட் ஆக்கிற முடியும். இப்போ கூட அது மாதிரி படங்கள்லாம் ஹிட் ஆகிட்டு இருக்கு. ரூட் நிறுவனமே அதை தானே, ஜெகதீஷ் பழனிசாமியோட நிறுவனம், அந்த மாதிரி தானே ப்ரொமோஷன்ஸ். ஆமாம், ஆனால் அவ்வளோ ப்ரொமோஷனுக்கு அப்புறமும் கூட விஜய் படம் ஊற்றி இருக்கு, ஃபெயிலியர் ஆகிருக்கு. சில படங்கள் வெற்றி பெற்றிருக்கு, சில படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு. இவ்வளோ ப்ரொமோஷனுக்கு பிறகு அது ஒரு பிஸ்னஸ், அதில் அது மாதிரி பண்ணலாம். ஆனால் இது அரசியல் யதார்த்தமான விஷயங்கள், இது நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, மனநிலையை நீங்கள் ரொம்ப ஊக்கப்படுத்திக்கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா அது மேலே தூக்கிட்டு பொத்துன்னு கீழே போட்டால் ரொம்ப வலி அதிகமாக இருக்கும். அதனால நம்ம அவங்கள மன ரீதியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அவங்களை தயார்படுத்தணும். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். இதில் நான் என்னுடைய சொந்த அனுபவம் ஒன்று முதல்ல நண்பர்கள்ட்ட கேட்ட அனுபவத்தை நான் சொல்கிறேன். திருச்சி கிழக்கு நடிகர் விஜய் போட்டி போடுற 2 தொகுதியில் ஒரு தொகுதி, திருவெரும்பூர் தொகுதி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் அவர் போட்டியிடுற தொகுதி. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு பெரிய போலிங் ஸ்டேஷன், இன்னொன்று ஒரு சின்ன அளவில் இருக்கிற போலிங் ஸ்டேஷன், ஒன்றில் 8 வாக்குச்சாவடி. ஆமாம், திருவெரும்பூர் தொகுதி, திருவெரும்பூர் தொகுதியில் 2 வாக்குச்சாவடிகளை அவர் எப்படி இந்த ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்காக உள்ள உட்காருவாங்க இல்லைங்களா, பூத் ஏஜென்ட்ஸ், பூத் கமிட்டி உறுப்பினர்கள், அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட ஒரு கணக்குக்காக நீங்கள் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட கிடையாது, ஒரே பூத்தில் 2 பேர்ட்டையும், திமுக காரங்கள்ட்டையும் அதிமுக காரங்கள்ட்டையும், அதாவது என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு கன்ஃபார்மாக இது திமுக ஓட்டுன்னு உங்களுக்கு தெரியும், உங்களால் உறுதிப்படுத்திக்க முடியும்.
இது வந்து கன்ஃபார்மா அதிமுக ஓட்டு திமுக ஓட்டுன்னு உங்களால உறுதிப்படுத்திக்க முடிஞ்ச ஓட்டுகளை தவிர மீதி ஓட்டெல்லாம் நீங்க சந்தேகத்துக்குரிய ஓட்டெல்லாம் நாம் தமிழர் ஓட்டா இருந்தாலும் சரி, சந்தேகத்துக்குரிய ஓட்டாக இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்க எண்ணிக்கை மட்டும் நீங்க குறிச்சிட்டு வாங்க எவ்வளவு ஓட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு பூத்து 850 ஓட்டு பதிவாயிருக்கு. அதுல வந்து திமுக காரரு இது வந்து தாவேகா ஓட்டு தான் அப்படின்னு அவருடைய சந்தேகத்தின் அடிப்படையில அவர் குறிச்சிட்டு வந்தது 128. 850ல 128. அதே வாக்குச்சாவடியில அதிமுக காரரு அவர் குறிச்சிட்டு வந்தது 122. ஓகே, இது ரெண்டுக்கு நீங்க ஆவரேஜ் போட்டீங்கன்னா சராசரியா 125 ஓட்டு. 850 ஓட்டு பதிவான ஒரு திருவெரும்பூர் தொகுதியில் இருக்கிற ஒரு வாக்குச்சாவடியில 125 தான். அது என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுதான் நம்பர், நீங்க ஓட்டு பெட்டியை உடைச்சி எண்ணுனா கூட இந்த நம்பரை மேல போகாது, இதுதான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இதுதான் ஆவரேஜ். இப்போ திருச்சின்றது ஒரு நகரமயமான பகுதி, திருவெரும்பூர் வந்து இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஏரியா, ஒரு நகரமயமான பகுதியும் கூட, தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதியும் கூட. ஸோ அதுல இருந்து இதுதான் ரிசல்ட். அதே தொகுதியில இன்னொரு வாக்குச்சாவடி, அது வந்து சிறிய அளவு, ஒரு சிறிய தெருவில் ஒரு வாக்குச்சாவடி இருக்கு. அதுல வந்து போலான ஓட்டு வந்து 500 வாக்குகள் பதிவாயிருக்கு. அதுல ஒருத்தர் வந்து என்ன குறிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னா 25 ஓட்டு தாவேகாவுக்கு போலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அவர் எப்படி செஞ்சிருக்காருன்னா நம்பர் போட்டுவாங்க. எப்படி சொல்றாருன்னா, ஹோட்டல்ல வந்து நம்ம பில்லு கொடுக்கும் போது ஒன்னு அடிச்சுட்டு வருவாங்கல்ல நம்பரா போட்டு, அது மாதிரி அவங்க அடிச்சுட்டு வந்து 2 பேரும் கொடுத்துருக்காங்க. ஒரு கட்சிக்காரர் வந்து 25 தாவேகாவுக்கான ஓட்டு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு கட்சிக்காரர் வந்து 30 அப்படின்றது அவருடைய அதிகபட்சமான கணிப்பு, இதுதான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதுதான் வந்து திருவெரும்பூர் தொகுதி ஒரு ஒரு அர்பன் ஏரியாவில் நடந்த விஷயம். ஒரு பெரிய வாக்குச்சாவடி 850 போலானது ஒன்று, இன்னொன்று வந்து 500 ஓட்டு போலான இதுதான் வந்து யதார்த்தமா கணக்கு அடிப்படையில் நடந்தது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னொன்று வந்து எங்களுடைய ஊர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி, அதுல வந்து 988 ஓட்டு போலாயிருக்கு. அதுல வந்து அந்த பூத்து வேலை பார்த்த ஒரு பையன், ஒரு இளைஞன், அவர் தான் அந்த பூத்து வேலை பார்த்திருக்காரு. அவர் வந்து அவருடைய கணக்குப்படி பார்த்தா 50ல இருந்து 80 ஓட்டு, அதுதான் டிவிகேக்கு போகும். மொத்த வாக்குகள் அந்த வாக்குச்சாவடியில் இருக்கு. மொத்த வாக்குகள் எவ்வளவு? 1148. ஓகே, பதிவானது 988. ஓகே, இதுதான் பதிவாயிருக்கு. இதுல வந்து 50ல இருந்து 80, இதுதான் மேக்சிமம். அவங்களுக்கு மினிமம் 50, மேக்சிமம் 80, இதுதான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அது தவிர நான் பல பேர்கிட்ட விசாரிச்சேன், 100 ஓட்டு தான் சராசரியா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. கிராமப்புறங்கள்ல நான் சொல்றது அது 125 அப்படின்றது நகரப்பகுதியில், திருச்சி மாதிரி ஊர்ல. அப்போ கிராமத்துல வந்து இவ்வளவுதான் செல்வாக்கு விஜய்க்கு. அதாவது எங்க பார்த்தாலும் வந்து ஒயிட் ஷர்ட்டு, அந்த அவர் சொன்ன யூனிஃபார்ம்ல இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நான் பார்க்கல. நான் ஓட்டு போட்ட வாக்குச்சாவடியில திமுகவுடைய பூத் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் உட்காந்துருந்தாங்க, உறுப்பினர்கள். அதே மாதிரி அதிமுக கூட்டணியுடைய உறுப்பினர்கள் உட்காந்துருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப தீவிரமா ஆள்களை கூப்பிட்டு வர்றது, அந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா டிவிகேக்கு அப்படி ஒரு பெஞ்சே இல்லை. ஒரு 4 பேர் வந்து அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அந்த தாவேகா துண்டை போட்டுக்கிட்டு வெளியில நின்றுட்டு இருந்தாங்க. இதான் நான் பார்த்தது எங்க ஊர்ல. அதாவது இதுக்கு மேல ஒரு பெரிய எழுச்சி இருக்கு, பெரிய ஹைப் இருக்கு அப்படின்னா கூட இந்த நம்பர், அதாவது உச்சபட்சமான ஒரு அலை வீசுது அப்படின்னா கூட இதுல இருந்து +50 நீங்க போட்டுக்க முடியும். அவ்வளவுதான். அது வந்து 200 தொடர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? இந்த யதார்த்தத்தை இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து தேர்தல்னா வந்து நீங்க பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் மாதிரி 100 கோடி பணம் வந்துருச்சு, 200 கோடி 2000 கோடிக்கெல்லாம் படம் வித்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரியான விஷயம் இது கிடையாது. இது வந்து கணக்கு. ஒவ்வொரு ஓட்டையும் பல தடவை பல தேர்தல்களை பார்த்த பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸ், பூத் ஏஜென்ட்ஸ் உட்காந்துருக்காங்க, பூத் கமிட்டி உறுப்பினர்கள் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க அனுபவத்தின் மூலமா தெரியும். ஒரு பெரிய மேஜிக் நடந்தா கூட ஊர்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். எங்களுடைய பூத் இருக்கிற வாக்குச்சாவடி இருக்கிற இதுல அந்த 988ல முதல்ல ஓட்டு வாங்க போறது வந்து பாமக அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதிமுக கூட்டணியில பாமக நிக்குது. பாமகவுக்கு தான் அதிகபட்சமான ஓட்டு நம்ம ஊர்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. 600 ஓட்டுக்கு அளவுக்கு அவங்க வாங்கிடுவாங்க. இந்த 50ல இருந்து 80 ஓட்டு டிவிகே ஓட்டை தவிர மீதியில இருக்க ஓட்டுல பாமக அதிமுக கூட்டணியில நிக்கிறாங்க, திமுக வேட்பாளர் நிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் தான் ஹெவியான காம்படிஷன் இருக்கு, கடுமையான போட்டி. 2 பேரும் தான் யார் முன்ன வருவாங்க பின்ன வருவாங்க அப்படின்ற அளவுக்கு
அவ்வளோ கடுமையான போட்டி, அவ்வளோ கடுமையான ஃபீல்டு ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஊரில். நானும் ஊரில் போய் பார்க்கும்போது எல்லா ஊர்லேயும் எல்லா சவுத்துலேயும் மாம்பழம் போட்டிருக்காங்க, சூரியன் போட்டிருக்காங்க. ஒரு 3 வீட்டில் விசில் சின்னம் வரைஞ்சிருக்காங்க. இதுதான் நான் பார்த்தது, என் கண்ணால் பார்த்தது. எங்கள் ஊரில் 3 வீடுகளில் விசில் சின்னத்தை பார்த்தேன். அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு வீடு எல்லாருமே அதிமுக காரங்க. அந்த வீட்டில் குடும்பமே அதிமுகன்னு சொல்லுவாங்கல்ல, கூட்டு குடும்பம் மாதிரி இருக்கிறாங்க. அந்த வீடே அதிமுக ஓட்டு. அது வந்து விசில் சின்னம் அங்கே வரைஞ்சிருக்காங்க. இதுதான் நான் பார்த்தது. அப்போது வந்து இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் வரக்கூடிய தேர்தல் முடிவை வந்து உங்களால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு வரும். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இப்போ ஒருவேளை இந்த ஊடகவியலாளர்கள் வந்து சொல்கிற மாதிரி 200 ஓட்டு 250 ஓட்டு அப்படின்னா 1,80,00,000 1,50,00,000 கோடி இந்த மாதிரி வாக்குகள் பதிவாகிறப்ப அதுவே ஒரு 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 பெரிய அலை தானே, விஜய் அலை தானே. ஒரு கால் அவங்க சொல்ற மாதிரி 200 ஓட்டு 250 ஓட்டு ஒரு பூத்துக்கு பதிவாகுதுன்னா இல்லைங்க, அதுதான் முதல்ல அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்றத நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். அப்போ அதிகபட்சமாக நகர்ப்புறங்களே அவங்க இவ்வளோதான் ஓட்டு வாங்க முடியும், கிராமப்புறங்கள்ல அவ்வளோவா இல்லை. ஏன்னா அவங்க சுட்டி காட்டுற மாதிரி இளைஞர்கள் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்காங்க, பெரிய அலை இருக்கு அப்படின்றது கிராமப்புறங்கள்ல கிடையாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஜாதி காரணம் இருக்கு, இன்னொன்று வந்து ஸ்கீம்ஸ் கிராமப்புறங்கள்ல அதிகமாக போய் ரீச் ஆகிருக்கு. இப்படி பல காரணங்கள் இருக்கு. ட்ரெடிஷ்னலான ஓட் பேங்க்ஸ் வந்து கிராமப்புறங்கள்ல எல்லாராலையும் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ அப்படி இருக்கிறது தான் ஒரு ரொம்ப குறுகிய இருக்கக்கூடிய கிராமங்களில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இப்போ இப்படி தான் அது வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுல இருந்தா நம்ம பார்க்கணும். ஒரு வாக்குச்சாவடியிலையும் 75,000 வாக்குச்சாவடி தமிழ்நாட்டில் இருக்கு. அதுல வந்து 200 ஓட்டு மினிமம். அதாவது உட்காந்துக்கிட்டு என்ன வேணா கற்பனை பண்ண முடியுன்றதுக்காக ஒரு யூகத்தின் அடிப்படையில் பெரிய பத்திரிகையாளர்னு சொல்றவங்களே இது மாதிரி பேசுறாங்க. 200 ஓட்டு ஒரு மினிமம் வச்சிங்களேன், மேக்சிமம் நீங்க 300-400 கூட எவ்வளவு வேணா வரட்டுமே அப்படின்னு வைக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன், நான் பார்த்த ஃபீல்டு ஒர்க், என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்றேன், குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு பூத்துலையும் 300 ஓட்டுக்கு கீழே திமுக வாங்காது. ஓகேங்களா? நீங்க 200 ஓட்டுன்னு சொன்னீங்கன்னா கூட நான் மினிமம் சொல்றேன் 300 வாங்குவாங்க. அப்ப அதுக்கு மேலதான் அவங்க மீதி இடங்கள்லாம் வாங்குவாங்க. இப்போ சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய பகுதிகளில் திமுகவுக்கு அதிகமாக கடந்த தேர்தலில் நம்ம பார்த்துருக்கோம். அப்படியே வந்து அவங்களுக்கு எல்லாமே வரும். மீதி இடங்கள்ல அப்படியே லேக் ஆகிருந்தா கூட சிறுபான்மையினர் ஓட்டு அந்த பகுதி வரும்போது இவங்களுக்கு டக்குன்னு மேலே தூக்கிறோம். அது மாதிரி சில பாக்கெட்ஸ் இருக்கு. திமுகவுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்றது வேட்பாளருடைய ஊர், அவங்க அந்த பகுதி, அந்த ஒன்றியம், அவங்களுடைய சமூகம் இருக்கக்கூடிய பகுதி, இப்படிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட்டு வந்து வரும். இப்போ நீங்கள் என்னதான் சொன்னாலும் நிறைய பேருக்கு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு அவங்க வேட்பாளர் யாருன்னே தெரியாது. அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு அடையாளம் விஜய். அதை மட்டும்தான் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு கீழே நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. திமுக வேட்பாளர் செல்வாக்கா இருக்கக்கூடிய பகுதியில் திமுகவுக்கு அதிக ஓட்டு விழும். அங்கே வந்து அதிமுக கூட்டணி ஃபைட் பண்ணுவாங்க. இப்படி வரும்பொழுது இவங்களுக்கு தான் முன்ன பின்ன அதிகமாக ஓட்டு விழுதா, அதுக்கு கீழே யார் போகிறாங்க, இப்படி தான் அவங்களுக்குள்ள தான் நடக்குமே தவிர ஈவனாக எல்லாத்துலேயும் வந்து 200 ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னா ஒரு சட்டமன்ற தொகுதியில் இப்போ 250 நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வாக்குச்சாவடியில் 200 அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதுதான் எல்லாத்துலேயும் விழுது அப்படின்னா எவ்வளோ ஓட்டு வரும்? 50,000 ஓட்டு வரும். அந்த 50,000 ஓட்டை வச்சு ஜெயிக்க முடியுமா? இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம இதை பேச வேண்டியதாக இருக்குது. அப்போ நிறைய பேர் ஹைப் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பல காரணங்களால் ஹைப் பண்ணலாம். அது வந்து இன்ஸ்டாவில் வந்து வீடியோ போடணும், லைக் வாங்கணும், இப்படி ஏதாவது காரணத்துக்காக போடலாம். ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கணும், நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும், இல்லை யாருக்காவது ஒரு மாதிரி பதட்டம் இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்றவங்களுக்காக நம்ம பேசுகிறோம். அப்போ இதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரியப்படுத்தணுங்கிறதா இதோட நோக்கம். இது நீங்கள் வந்து சாத்தியம் இல்லை அப்படின்றீங்க. இது சாத்தியமானால் இப்போ ஒரு பூத்துக்கு வந்து 200லேருந்து 250 வாக்குகள் அப்படின்னா 1,80,00,000 85,00,000 வாக்குகள் வந்து பதிவாகுது. 1.5 கோடிக்கு மேலே பதிவாகுது அப்படின்னா டிவிகேவுக்கு கிடைக்குது அப்படின்னா அவர்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள்? ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? ஆட்சியை பிடிப்பதற்கெல்லாம் இப்போ ஊடகங்கள்ல சொல்ற மாதிரி தொங்கு சட்டமன்றம் உருவாகும், விஜய் வந்து பெரிய ஒரு சக்தியா பிளே பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதாவதுங்க, இது வந்து நீங்க கடந்த தேர்தல்களில் எவ்வளோ போல் பர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் எவ்வளோ வந்துச்சு, நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எண்ணிக்கையில் எவ்வளோ வாக்குகள் ஒவ்வொரு கூட்டணியும் வாங்கினுச்சு, இதெல்லாம் பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ண தேவையில்லை. சும்மா விக்கிபீடியாவில் ஒவ்வொரு தேர்தலாக நீங்கள் போட்டு அசம்பிளி எலெக்ஷன், தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன் போட்டிங்கன்னா 2021 எவ்வளோ, 2016 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கனாலே அந்த நம்பர்ஸ் அதில் இருக்கும். நீங்கள் அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். 2016 தேர்தல் அதிமுக கூட்டணி வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. அவங்க வாங்கின அந்த கூட்டணி வாங்கின வாக்கு சதவீதம் 40.88. ஓகேங்களா? திமுக கூட்டணி அவங்க வாங்கின
வாக்கு சதவீதம் 39.85 விக்கிபீடியால இருக்கு. ஓகே. ஓகேங்களா, ஒரே 1% வாக்கு வித்தியாசம். ஓகேங்களா, அவங்க வந்து 136 சீட்டு அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறாங்க, 98 சீட்டு திமுக கூட்டணி ஜெயிக்கிறாங்க. எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க, மக்கள் நல கூட்டணி இருக்கு, மூணாவது அணி. மக்கள் நல கூட்டணி இருந்தாங்க. திமுக கூட்டணி வாங்கின வாக்கு எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா 1,71,00,000 வாக்கு. அதாவது அன்னைக்கு சொல்றேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அதிமுக ஜெயிச்ச கூட்டணி வாங்கினது 1,76,00,000. 5 லட்சம் வாக்கு வித்தியாசம். 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல பல சீட்டு மாறி அவங்க வந்து வெற்றி பெற்றுறாங்க. அப்ப அதுக்கு காரணம் வந்து மூன்றாவது ஒரு கூட்டணி நின்னாங்க, மக்கள் நல கூட்டணி. அவங்க வந்து வாக்கு பிரிச்சாங்க. அதற்கு பிறகு 2021 தேர்தல், கடந்த தேர்தல், அதுல திமுக கூட்டணி வாங்கினது 45.38% ஓட்டு, அதிமுக கூட்டணி வாங்கினது 39.71. இவங்க 2 பேருக்கு சீட்டு எவ்வளவு அப்படின்னா, திமுக கூட்டணி 159 இடங்கள், அதிமுக கூட்டணி 75 இடம். இதுதான் போன தேர்தலில் நடந்தது. அப்போ வந்து நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, வாக்கு சதவீதம் அப்படின்ற அடிப்படையில் பார்த்தோம்னா 39 இதுதான் திமுகவுடைய வாக்கு சதவீதமா இருக்கு. அவங்க ரொம்ப தோத்து போன தேர்தல் 2011, அது வந்து அவங்க எதிர்கட்சியா கூட ஆக முடியல, விஜயகாந்தோட கட்சி தான் எதிர்கட்சியா வந்துச்சு. அந்த தேர்தலில் கூட அவங்க 39% அளவுக்கு அவங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க. திமுக இப்போ ரொம்ப மோசமா தோத்த தேர்தலில் கூட அவங்க இந்த அளவுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ வந்து அவங்க அந்த அளவுக்கு மோசமா திமுக கூட்டணி கிடையாது. அவங்க வந்து இன்னும் செல்வாக்கா இருக்காங்க, இன்னமும் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. ஸ்டாலினுடைய பாப்புலாரிட்டி இருக்கிற லீடர்ஸோட கம்பேர் பண்ணீங்கன்னா அவருக்கு அதிகமாக தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க ரொம்ப மோசமா போகும் அப்படின்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. எவ்வளவுதான் அதை தாவேக்கா உடைச்சி எடுத்தாலும் அவ்வளோ மோசமா போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படின்னா அவங்க வந்து இன்னும் டீசெண்டான நம்பர்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்க வந்து 200, ஒரு பூத்துக்கு 250, இப்படி ஏதாவது கணக்கு, எந்த கணக்கு போட்டுட்டு இருந்தாலும் உங்களை விட அவங்க ஓட்டு அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. திமுக செல்வாக்காக இருக்கக்கூடிய பகுதியில், அதிமுக செல்வாக்காக இருக்கக்கூடிய பகுதியில் அவங்க தான் ஓட்டு அதிகமாக வாங்குறதுக்கான, நான் வாக்குச்சாவடியில் சொல்றேன், அவங்க தான் அதிகமாக வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து வெற்றி பெற முடியும். தாவேக்கா ஒரு பெரிய 33% வாக்கு வரும், 20%க்கு மேல வரும், எவ்வளவு வந்தாலும் அது வந்து எவ்வளவு சீட்டு கன்வர்ஷன் ஆகுது அப்படின்றது வந்து பெரிய கேள்விக்குறி. அதனால அந்த நம்பிக்கையை வளர்த்துக்க வேணாம். அதெல்லாம் 20% வாக்கு வந்துருமா? எல்லாரும் 20% அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல. தேர்தல் கருத்து கணிப்பாளர் மூத்த பத்திரிகையாளர் வந்து அக்னி நியூஸ் சர்வீஸ் சுரேஷ்குமார், அவர் எவ்வளவு சொன்னாரு அப்படின்னா, தேர்தலுக்கு முந்தைய ஒரு 12% வந்து அவர் சொல்றாரு. இன்னும் சிலர் 15ன்றாங்க. ஆனா பலர் வந்து 20, நீங்க சொன்ன மாதிரி 33 வரைக்கும் போறாங்க, 35 வரைக்கும் போறாங்க. விஜய்க்கு எவ்வளவு கிடைக்க வாய்ப்பு உண்டு? இல்லைங்க, நாம வந்து அனுமானத்தின் அடிப்படையில் பேச வேண்டியதில்லை. இங்க இருக்கிறத 850 ஓட்டு பதிவான இடங்கள்ல 125 தான் வருது அப்படின்னா, அது வந்து 15% அளவுக்கு ஒரு ஆவரேஜா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, இன்னொன்னுல வந்து 500 ஓட்டு போலான இடத்துல 30 ஓட்டு வருது அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா 15% வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு. இது வந்து உண்மையா இருந்துச்சுன்னா, இப்படி எல்லா பூத்துலயுமே இதே மாதிரி நடந்துருந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான் வாய்ப்பு. அதுக்கு மேல போவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ஒரு அதிசயமா நடக்குது, மக்கள் ஒரு பெரிய எழுச்சியில இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிலைமை இருந்தால் ஒழிய அதுக்கு மேல வாய்ப்பு கிடையாது. அப்புறம் இன்னொன்று, தாவேக்கா தரப்புல பேசுறவங்க பத்திரிகையாளர்களா இருந்தாலும் சரி, இப்போ நிர்வாகிகளா இருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா, 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்கு தமிழ்நாட்டில், வீட்டுக்கு 1 ஓட்டு அப்படின்னா கூட வந்து 2.5 கோடி ஓட்டாயிருச்சு அப்படின்ற ஒரு கணக்கு சொல்றாங்க. வீடுகளில், எல்லா வீடுகள்லையும் அம்மா அப்பா என்னதான் பாரம்பரிய கட்சிகளுக்கு வாக்களித்தாலும் அங்க இருக்கின்ற இளைஞர்கள், குறிப்பா வந்து 30 வயசுக்கு கீழே இருக்கிற இளைஞர்கள், இளம் பெண்கள், இவங்க 2 பேருமே தாவேக்காவை தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. தாவேக்கா செய்தி தொடர்பாளர் ஃபெலிக்ஸ்லாம் என்ன சொல்றாருன்னா, பல இடங்கள்ல வந்து பல பூத்துகள்ல விசில் பட்டனை அழுத்தி அந்த பட்டனே டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்றாங்க. அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது நான் தான் சொல்றேன்ல, அதீதமான இதை ஊட்டுறது. தமிழ்நாட்டில் 2021 போன சட்டமன்ற தேர்தலில் ஆத்தூர் தொகுதி, திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் ஐ பெரியசாமி 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு. அங்க பட்டன் உடைஞ்சுதா? 50,000 ஓட்டு வித்தியாசத்துக்கு மேல ஜெயிச்சவங்க நிறைய வேட்பாளர்கள் திமுக இருக்காங்க, அதிமுகலையும் இருக்காங்க. அங்கெல்லாம் பட்டன் உடைஞ்சுதா? இப்ப இங்க மட்டும் ஏன் பட்டன் உடையுது? பொது சொத்தை வந்து சேதம் விளைவிக்கிறாங்கன்னு சொல்றாங்க டிவி கேட்கறாங்க, போற ரோட்ல உடைக்கிறாங்க, ஸ்கூல் மேல ஏறி ரூஃப் உடைக்கிறாங்க அப்படின்ட்டு.
பட்டனை போனா அழுத்திட்டு வந்தா ஏன் உடைய போகுது அது? அங்க போயிட்டு உடைச்சிட்டு வந்தா அதுக்கு யார் பொறுப்பு? இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெருமையா ஒரு அச்சீவ்மெண்டாலாம் பேசிட்டு இருக்கிறது இது முதல்ல நடந்துச்சா என்னன்னு தெரியல. ஃபெலிக்ஸ் பயங்கரமா அடிச்சு. அதான் சொல்றேன், நடந்திருந்தா கூட அதுல பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? பட்டனை போய் அழுத்திட்டு வர வேண்டியதான். இப்ப மீதி பட்டன்லாம் ஒழுங்கா இருக்குல்ல, திமுக பட்டன், அதிமுக பட்டன் எல்லாமே ஒழுங்கா இருக்குல்ல, இது மட்டும் ஏன் உடையுது? அப்போ வந்து நீங்க ஒழுங்கா, அதான் சொல்றோம்ல, நீங்க ரசிகர் மனப்பான்மையிலேயே வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் இப்படிதான் உடையும். அவன் பொறுப்பான ஆளா வச்சிருந்தீங்கன்னா அது ஏன் உடைய போகுது? உங்க வாதப்படி சொல்றேன். இது மாதிரியான பேச்சு வந்து தப்பு. இன்னொன்று வந்து 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்கு, அதுல வந்து ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டாச்சும் வந்துச்சுன்னா அப்படின்னா முதல்ல எவ்வளவு ஓட்டு பதிவாச்சு? 5 கோடி ஓட்டா பதிவாச்சு. ஒரு ரேஷன் கார்டுக்கு 2 பேர் இருந்தா கூட பதிவு பண்ணியிருந்தாலே 5 கோடி ஓட்டு தாண்டி இருக்கணுமே வாக்குப்பதிவே. அதுவே நடக்கல. அப்ப அதுக்கு கீழே தான் அவ்வளவு பதிவாகல. 4,81,00,000 அவ்வளவுதான் பதிவாயிருக்குது. 90 லட்சம் வாக்காளர்கள், கிட்டத்தட்ட 1 கோடி வாக்களிக்கல. அதே போல எஸ்ஐஆர்ல இருந்து ஒரு 74 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியல்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது. இன்னும் அப்ளை பண்ணாதவங்க. அப்புறம் இவங்க சொன்னது அது எல்லாமே போய் வெளிநாடுகள்ல இருந்து சாறை சாறையாக வந்தார்கள். அதெல்லாம் டேட்டா அனலைஸ் பண்ணி பத்திரிகையில போட்டு அது வந்து நம்ம சிம்பிளா அதை பத்தி பேசுவோம். முதல்ல வந்து இவ்வளவு பேர் இன்னொன்னு என்ன சொல்றாங்க தெரியுங்களா? தாவேக்காவுடைய ஆப் ஒன்று இருக்கு, மொபைல் ஆப். அதுல வந்து பதிவு பண்ண மெம்பர்ஸ் அதுவே 1.5 கோடி இருக்கு அப்படின்னு கணக்கு காட்டுறாங்க. அப்ப அவங்க வந்து அவங்க வீட்டுல கன்வின்ஸ் பண்ணி இன்னொரு இவங்களே 1.5 கோடி உறுப்பினர்களே 1.5 கோடி. அப்புறம் அவங்க வீட்டுல எல்லாத்தையும் கேட்டாங்கன்னா அவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா அதெல்லாம் எங்க இவங்க நம்பர் வந்து ஜாதி கணக்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, எங்க ஜாதி இவ்வளவு பேர் இருக்காங்க, எங்க ஜாதி இவ்வளவு பேர் இருக்காங்க, அதெல்லாம் கூட்டினீங்கன்னா தமிழ்நாட்டோட மக்கள் தொகையே தாண்டிடும். அது மாதிரி இவங்க சொல்ற கணக்கு இருக்குல்ல, 1.5 கோடி மெம்பரு, அப்புறம் அவங்க அப்பா அவங்க அம்மா சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா 3 கோடி எங்கேயோ போயிட்டு இருக்கு எண்ணிக்கை. அப்ப அதெல்லாம் வந்து அதுலயே உங்களுக்கு தெரியுது. இன்னொன்னு நீங்க பாருங்க, கடந்த 1 வருஷமா திமுக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தேர்தலுக்காக. அதுல குறிப்பா நான் ஒன்று சொல்றேன், ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஒரு முன்னெடுப்பை செஞ்சாரு. அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் எவ்வளோ மொத்த வாக்காளர்கள் இருக்காங்களோ அதுல 30% உறுப்பினராக சேர்க்கணும். ஓரணியில் தமிழ்நாடுக்கு கீழே 30% ஆஃப் தி டோட்டல் ஓட்டர்ஸ் ஒரு போலிங் ஸ்டேஷன்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து அவங்க நிறைவேற்றினாங்களா, முழுக்க நிறைவேற்றினாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா அதை நோக்கி அவங்க 1.5 மாசம் 2 மாசம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அவ்வளோ பேரை வந்து அவங்க உறுப்பினரா ஒவ்வொரு பூத்துலையும் சேர்த்து அதை டெய்லியும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டாலின் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருந்தார்ல, அப்போ கூட அவங்க மீட்டிங் வச்சு ஓரணியில் தமிழ்நாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அதை ஃபாலோ பண்ணார். அப்போ அந்த அளவுக்கு அதை சீரியஸாக பண்ணாங்க. அப்போ அவங்க உறுப்பினர்கள் சேர்த்துருக்காங்க. ரெண்டாவது இன்னொன்று, இளைஞர்கள் எல்லாமே அதாவது கணக்கு காட்டுறாங்க, இத்தனை 2 கோடிக்கு மேலே இளைஞர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே டிவிகேவா? சிறுபான்மையினர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் இருக்காங்க, பாமக இருக்கு, இல்லை மற்ற ஜாதி கட்சிகள் இருக்கு, அதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும்? அந்த கட்சிகள்லாம் இளைஞர்கள் தானே இருக்காங்க, ஜாதி உணர்வோடு இருக்கக்கூடியவங்க, அதில் இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு இருக்கு, அவங்க இளைஞர்கள் தான், அந்த கட்சியே இளைஞர்களால் ஆன கட்சி தான். இப்போ அதில் வாக்கு இருக்கு. இப்படி எல்லா கட்சியிலையும் திமுக அதிமுக இவங்கள்ட்ட இளைஞர்கள் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா உதயநிதி ஸ்டாலின் 4 மண்டலத்திலையும் போயிட்டு இளைஞரணி சந்திப்பு நடத்திட்டு வந்தார். கூட்டங்கள் ஒன்றுலையும் 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் ஒவ்வொரு மண்டலத்திலையும் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் கலந்துருக்காங்க. உறுப்பினர்கள் கிடையாது, நிர்வாகிகள் கலந்துருக்காங்க. அதுக்கு பேரே நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னு தான் வச்சு நடத்தினாங்க. அப்போ இளைஞர்கள் எல்லா கட்சியிலையும் இருக்காங்க, திமுகவில், அதிமுகவில், சிறுபான்மையினர் சமூகங்களில், அதே மாதிரி ஜாதி கட்சிகளில் எல்லாத்துலேயும் இளைஞர்கள் இருக்காங்க. அப்போ எல்லா வாக்குமே எங்களுக்கு தான் வரும். இதில் பாருங்க 2 கோடி இருக்கு, எல்லா கணக்கையும் எழுதுறாங்க. அதே மாதிரி அதிமுக அவங்களும் ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களும் பூத் கமிட்டியெல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் உறுப்பினர்கள் ஒரு ஆளும் ஒரு பூத் கமிட்டி இவ்வளோ பேரை ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களும் இளைஞர்களை சந்திச்சிருக்காங்க. இப்படி பார்க்கும்பொழுது எல்லா ஊர்கள்லையும் இந்த கட்சிகளுக்கு வாக்கு வங்கி இருக்கு, திமுக அதிமுகவுக்கு வாக்கு வங்கிகள் இருக்கு, நம்ம எல்லாத்துக்கும் வாக்கு வங்கி இருக்கு. அப்படி எல்லாமே உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அரசியல் களம் அப்படி கிடையாது. இப்படிதான் தேர்தல் ரிசல்ட் வரப்போகுது அப்படின்றது அனுபவம் வாய்ந்த திமுகவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும். ஒவ்வொரு பூத்துலையும் ஒர்க் பண்ணவங்க ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு என்ன கணக்கு வழக்கு அப்படின்றத ஒப்படைச்சிருக்காங்க. அவங்களுடைய வேட்பாளர்கள் அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இப்போ இதுதான் தோராயமா எங்களுடைய பூத்துல வரும் அப்படின்னு எல்லாருமே ஒப்படைச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் திமுக அதிமுக அவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த குறைகுடம் இருக்குல்ல, அதுதான் அதிகமாக கூத்தாடும், அதிகமாக தழும்பும் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரியான தளம்பல் தான் சோசியல் மீடியாவில்
அதிகமாக இருக்கு. தோல்வி வந்துட்டா என்ன பண்றது அப்படின்றதுக்காக அதுக்கும் அவங்க வந்து கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் வேற சொல்றாங்க. என்னென்ன சொல்றாங்கன்னா, கள்ள ஓட்டு போட்டாங்க, ராத்திரிக்கு மேல கள்ள ஓட்டு போட்டுருச்சு திமுக அப்படின்னு ஒரு இது. யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா, புகார் கொடுத்துருக்காங்களா? கிடையாது. ஒரு கான்ஸ்பிரசி. இன்னொன்று வந்து பஸ் விடல. ஏங்க பஸ்ஸே 1000 பஸ்ஸே எக்ஸ்ட்ரா விட்டுருந்தா கூட, சென்னையில இருந்து தமிழ்நாடு ஃபுல்லா 1000 பஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தா கூட, ஒரு பஸ்ஸுக்கு 75 பேர் ஏறி இருந்தா கூட, இவங்க கிளாம்பாக்கத்துல இருந்து ஒரு பூத்துக்கு ஒரு ஓட்டு தாங்க வந்திருக்கும். 75,000 பேரை போயிருக்கட்டுமே. அது ஒரு பெரிய தியரி மாதிரி, பஸ் விடல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது ஒரு இது. இன்னொன்னு அதுவுமே தேர்தல் ஆணையத்தை தானே அவங்க. ஆமா, அவங்க எல்லாத்தையுமே திமுக தான் குறை சொல்லுவாங்க. அவங்க தானே ப்ளேம் பண்ணணும். பஸ் அரேஞ்ச் பண்றதுக்கு திமுக குறை சொல்றாங்க. அது மாதிரி எஸ்ஐஆர்ல வந்துச்சு, எஸ்ஐஆர் திமுக கடுமையாக எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க. அது 1 மாசம் ஒர்க் பண்ணாங்க, பேர் சேர்க்கணும்னு சொன்னாங்க. அவ்வளவு தூரத்துக்கு அதுல வேலை நடந்துச்சு. இவங்க அப்பெல்லாம் விட்டுட்டு இவங்க பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல இல்லாததுக்கு அதுக்கும் திமுக குறை சொல்லிட்டு இருக்காங்க. அழுகுறாங்க வேற, பல பேர் வீடியோ போடுறாங்க. நான் வந்து விஜய் அண்ணா ஓட்டு போடலான்னு நினைச்சிட்டு வந்தேன், ஆனா இது இல்லை, பேரே இல்லை, திமுக எடுத்துருச்சு அப்படின்றாங்க. இப்படி பல கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, ஒன்று ஜெயிக்கிறதுக்கான ஹைப்பு ஒரு பக்கம், இன்னொன்று வந்து தோல்வி வந்துருச்சு அப்படின்னா அந்த பழியை வந்து திமுக மேல தூக்கி போடுறதுக்காக இந்த இதெல்லாம் கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இதை பேசுறதுக்கு வீடியோ நிறைய வந்துட்டு இருக்கு. கள்ள ஓட்டு போடுறதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சும்மா வந்து சிறுபான்மையினர் பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து முகத்தை மறைச்சிக்கிட்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆள் மாறாட்டத்துல வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னு வீடியோ, சங்கி நரேஷன், இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தாவேகாரங்க. வீடியோ நீங்க பார்த்துருக்கலாம் இன்ஸ்டாகிராம்ல. இப்படி பல சதி கோட்பாடுகளை வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் அவங்க 2 தான். ஒன்று நாங்கள் ஜெயிக்கணும், இல்லைன்னா இது வந்து சதி அப்படின்றது தான். ஜனநாயகத்துடைய அடிப்படை பண்பு என்னன்னா, மக்கள் தீர்ப்பை, மக்களுடைய எண்ணத்தை நீங்க வந்து மதிக்கணும். இதுதான் மக்களுடைய தீர்ப்பு அப்படின்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மனப்பாங்கு வேணும். அதுதான் அரசியல்ல அடிப்படையான பண்பு. அதை வளர்த்துக்கணும் அப்படின்றதான் என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பா. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. மே 4 அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.